ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து வெளியாயிருக்கு இல்லையா? ஸோ இந்த வீடியோல நாம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத அனைவருக்குமே வந்து தெரியும் இல்லையா? ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த ரேஷன் கடை வேலைக்காக அனைவருமே நேர்காணல் வந்து முடித்துவிட்டு இந்த நேர்காணலுக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைத்து 38 மாவட்டத்தில இருக்கிற அனைத்து தேர்வாளர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி இப்ப நேர்காணல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்குங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்டு எப்போ அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ அந்த கேள்விக்கு இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு எப்போ ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் வந்து முடிந்திருக்கு இல்லையா? ஸோ நேற்றைய முடிந்திருக்கு. ஸோ இருந்தாலும் ஆ ஒரு 2 நாட்கள் வந்து விடுமுறையில வந்து இருக்காங்க. இருந்தாலும் செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்று வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்கக்கூடிய நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக இன்று வெள்ளிக்கிழமை காலமாக இன்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ரேஷன் கடை வேலை ரிசல்ட்ட எப்போ அப்டேட் பண்ணுவாங்க? ஸோ இது அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து நடந்திருக்கு? எதனால டிலே பண்ணிட்டு இருக்காங்க ரிசல்ட்டு? ஸோ இந்த மாதமாச்சும் வந்து வெளியாகுமா? இப்படின்ற கேள்விலாம் அனைவருக்குமே ஒரு எதிர்பார்ப்பாகவே வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்காக அப்ளை பண்ணி இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்க அனைத்து தேர்வாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு 3 மணி அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்ற மாரி டிஆர் ஆஃபீஸ் மூலமா நாம கால் பண்ணி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணலே வந்து முடியாம இருக்கு. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில நேர்காணல் வந்து நடத்தப்படும் அப்படின்ற மாரி பின்னர் தேதி திங்கட்கிழமை வந்து அறிவிக்கப்படும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இன்னும் வந்து நேர்காணல் நடக்காத மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து நேர்காணல் வந்து தேதி வந்து அறிவிக்க போறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மாவட்டத்துக்கு வந்து இன்னும் வந்து நடக்கல அப்படின்னா, நீங்க திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லேயே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால நம்முடைய சேனலே வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால மறக்காம நம்முடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த ரிசல்ட் எப்போ வெளியாகும்? இதில வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி நடந்திருக்கு? எதன் அடிப்படையிலலாம் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவு ஒரு நிரந்தரமான அரசு வேலையா? அப்படின்றதெல்லாம் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கு. ரிசல்ட்ட எதன் மூலமா அப்டேட் பண்ணுவாங்க? யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க? அப்படின்ற மாரியெல்லாம் எல்லாருக்குமே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இருந்தாலும் மீதி இருக்க அனைத்து தேர்வாளர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, ரிசல்ட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதிக்கு மேல இன்னும் 2, 3 நாட்களே வந்து வெளியிட போறோம் அப்படின்ற மாரி வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வெளியாக போது. இத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்காக 2023 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பளுக்கு ஒரு 10 மாத காலங்களாவே இழுக்கடித்திருந்தாங்க. அதில வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலும் வந்து போயிருந்துச்சு. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடமும் இதில வந்து நெறைய ஊழல்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாரி வந்து ஸோ எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து குற்றச்சாட்டுகள் வந்து வைத்திருக்காங்க. இதன் அடிப்படையில இதெல்லாம் வந்து நடக்காம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மிக ஒரு பாதுகாப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாதுகாப்பாக தான் வந்து வெளியிட போறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஒரு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம அவங்க வந்து வெளியிடணும். இது ஒரே நோக்கத்தோட தான் இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு திங்கட்கிழமை இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செலக்ஷன் ப்ராசஸ் வந்து 90% முடிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து மீண்டும் வந்து நடந்துட்டு இருக்கு. இதில வந்து செக்கிங் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி தான் இப்ப கூட்டுறவு தரப்புலருந்து ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து இன்று செய்தியாளர்களை வந்து சந்திக்கும்போது, இந்த தகவல் வந்து குடுத்துருக்காரு. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதனால இந்த ரிசல்ட் இவ்வளோ டிலே ஆயிட்டு வருது அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே வந்து இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தெரியும் இல்லையா? நம்மளுக்கு வந்து இந்த கனமழையின் காரணமாக தான் டிலே ஆச்சு. அதுபோல பொங்கல் பரிசு இந்த விஷயங்கள்லாம் வந்து போயிருந்தது. இதன் அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆனதுக்கான காரணமாகவே இருந்தது இல்லையா? இருந்தாலும் இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு என்ன மகிழ்ச்சியான செய்தி குடுத்துருக்காங்க அப்படின்னா, 20ஆம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்றத கன்ஃபார்மா வந்து சொல்லிட்டாங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு கூடியவே அப்டேட் பண்ணிருவாங்க. இருந்தாலும் இதில செலக்ஷன்
ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஸோ எப்படி நடந்திருக்கு, எதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே வந்து ஸோ அனைவருக்குமே வந்து தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து நேர்காணல் வந்து போயிருப்பீங்க. ஸோ அந்த நேர்காணல் மூலமாக உங்களுக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஸோ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய ஸோ நடவடிக்கை என்ன, உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கா, ஸோ இப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ செக் பண்ணியிருப்பாங்க. கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 50 மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 50 மார்க்கின் அடிப்படையில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸோ கல்வி தகுதி ஸோ அதான் பார்த்தீங்கன்னா 10th 12th எவ்வளோ மார்க் வந்து ஸோ வச்சுருக்கேன், என்ன கட் ஆஃப் வந்து ஸோ இருக்குது, ஸோ இப்படின்றதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து அதில் ஒரு மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கட் ஆஃப் இரண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து பண்ணி அதில் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அனைவருக்குமே இது வந்து வேலையை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 25 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் வந்துடுவீங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்களாக வந்து இது மாதிரி வந்து இருந்தீங்க அப்படின்னா இதன் அடிப்படையிலும் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே ஸோ இந்த வேலைக்கு வந்து எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அடுத்ததாக இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரி சான்றிதழ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து முன்னுரிமை வந்து ஸோ வழங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் இதுவும் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பதிவு பண்ணியிருக்கணும். அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்களா? நீங்கள் ஏற்கனவே போயிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து மீண்டும் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து நடக்கும் இல்லையா? ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செக் பண்ணுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வேலையே வந்து போஸ்டிங்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேர்காணலுக்கான ஸோ ரிசல்ட்டு தான். அதில் வந்து மீண்டும் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஃபில்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இருந்தாலும் நீங்கள் எதனா மிஸ்டேக்கு எதனா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா ஸோ டாக்குமெண்ட்டில் மிஸ்டேக்காக போலியான டாக்குமெண்ட்டுகள் வந்து இருக்குது அப்படின்னா இந்த இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் அவங்ககிட்ட வந்து ஸோ இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மிக ஒரு அறிகுறியாக தான் வந்து ஸோ இருக்குது. இருந்தாலும் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு எதன் மூலமாக அப்டேட் ஆகும், சில பேருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வருமா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் ரிசல்ட் வந்து அறிவிக்கிறாங்க. இதில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி வந்து போயிருந்தது. ஸோ இதே மாதிரி இந்த வருடம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அவங்க எந்த ஒரு செய்தியும் நீங்கள் வந்து பார்த்து ஏமாறுங்க. அவங்களுடைய ஸோ அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்து ஸோ பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய ஸோ ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய ஸோ உங்களுடைய டேட்டா பார்த்து உங்களுடைய பேர் நேமை வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் போய்ட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செக் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாவட்டத்தில் வந்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு மாவட்டத்தில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இன்னொரு மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் பார்த்தா வருமா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ அதில் வந்து செக் பண்ணி ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ அதனால் இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் திங்கட்கிழமையில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு. சரி, ஓகே. ஸோ எனக்கான ஸோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.